அனைவருக்கும் வணக்கம். நான் சந்தானம், சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட். இப்போ நம்ம பார்க்க போகிறது இஎல்எஸ்எஸ், அதாவது ஈக்விட்டி லிங்க்டு சேவிங் ஸ்கீம் அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். இது வந்து ஒரு மியூச்சுவல் ஃபண்டு, சரிங்களா? இதுக்கு நமக்கு நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினைப்பாங்க மியூச்சுவல் ஃபண்டில். அதே சமயத்தில் டேக்ஸ் பெனிஃபிட் கிடைக்கணும் அப்படிங்கிறது யோசித்து பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி இப்போ பிளான் பண்ணுறவங்களுக்கு இந்த இஎல்எஸ்எஸ் ஸ்கீம் அப்படிங்கிறது என்னங்கிறது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ இது இஎல்எஸ்எஸ் ஸ்கீம்னால் என்ன, இதில் எப்படி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது, இதனுடைய நிறைகள் என்ன, குறைகள் என்ன, பண்ணலாமா இல்லையா அப்படிங்கிறது, இதுக்கு வரி விதிப்பு எப்படி நடக்குது அப்படிங்கிறது நம்ம பார்த்தோம் அப்படின்னா, இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறவங்களுக்கு ஒரு புரிதல் ஏற்படும். அவங்க இன்வெஸ்ட்மெண்ட் டெசிஷன் மேக்கிங் வந்து கொஞ்சம் பர்ஃபெக்டாக அவங்களால பண்ண முடியும். இந்த இஎல்எஸ்எஸ் ஸ்கீம் அப்படிங்கிறது பார்த்திங்க அப்படின்னா, ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஈக்விட்டி லிங்க்டு சேவிங் ஸ்கீம் அப்படிங்கிறத சொல்கிறோம். இது வந்து ஒரு மியூச்சுவல் ஃபண்டு. இது இன்னொன்று, இந்த மியூச்சுவல் ஃபண்டு டைப் ஆஃப் என்ன அப்படின்னா, ஈக்விட்டி ஓரியன்ட் மியூச்சுவல் ஃபண்டு தான் இது. டெப்ட் மியூச்சுவல் ஃபண்டு கிடையாது. ஏன்னா இதுலேருந்து வாங்குறது பார்த்திங்க அப்படின்னா பெரும்பாலும் 60% மேலே ஈக்விட்டியில் தான் அவங்க வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்க இதில். ஸோ என்ன பண்ணலாம், ஈக்விட்டி இன்வெஸ்ட் பண்ணாலே நமக்கு கொஞ்சம் ரிஸ்க்குங்கிறது இருக்க தான் செய்யும். ஸோ மியூச்சுவல் ஃபண்டு எல்லாமே என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, மார்க்கெட் ரிஸ்க்கு உட்பட்டதான். தான். பட் ரிட்டர்ன் வந்து மற்ற இன்வெஸ்ட்மெண்ட்டோட கம்பேர் பண்ணி பார்க்கும் பொழுது இந்த மாதிரி மியூச்சுவல் ஃபண்டு ஸ்கீமில் உள்ள இன்ட்ரெஸ்ட்டு கொஞ்சம் அதிகமாக இருக்குது. இது வந்து குறையிறதுக்கு வாய்ப்புகளும் உண்டு நமக்கு. சரி, இதில் வந்து டேக்ஸ் பெனிஃபிட் அப்படிங்கிறது பார்த்தோம். எந்த அளவு இதில் டேக்ஸ் பெனிஃபிட் கிடைக்கும் அப்படின்னா, இப்போ நம்ம 80Cயில் எவ்வளோ இருக்குன்னா மேக்ஸிமம் 1,50,000 வரைக்கும் நீங்கள் கிளைம் பண்ணலாம். அதாவது பழைய வரி விதிப்பு முறையை நீங்கள் தேர்ந்தெடுத்தீங்க அப்படின்னா, புதிய வரி விதிப்பு முறையில் தேர்ந்தெடுத்தீங்க அப்படின்னா அதுலேருந்து 80C எல்லாம் கிடையாது உங்களுக்கு, சரிங்களா? யார் பழைய வரி விதிப்பு முறையை தேர்ந்தெடுக்கிறாங்களோ அவங்க இதில் 1,50,000 வரைக்கும் 80Cயில் நீங்கள் கிளைம் பண்ணலாம். ஒருவேளை நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, 1,50,000 உங்கள் ஆல்ரெடி எக்ஸாஸ்டட் ஆகிடுது அப்படின்னா அப்போ நீங்கள் என்ன பண்ணலாம், டேக்ஸ் பெனிஃபிட்டுக்காக இதில் பண்ணணும்னு அவசியம் கிடையாது அவங்களுக்கு. ஒருவேளை எந்த அளவு உங்களுக்கு வந்து ஷார்ட் ஃபால் ஆகுது, 1,50,000 குறையுதோ அதுக்கு தகுந்த மாதிரி என்ன பண்ணலாம், அந்தளவு இதில் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் இதில் நீங்கள் பண்ணி 80Cயில் நீங்கள் கிளைம் பண்ணலாம். சரி, இதுலேருந்து வரக்கூடிய டேக்ஸ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், இது என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, நமக்கு 2 விதமாக வரும். ஒன்று, இதுலேருந்து டிவிடெண்ட் அப்படிங்கிறது ஒன்று கிடைக்கும். அந்த டிவிடெண்டுங்கிறது என்ன வருஷம் கொடுப்பாங்க, அது உங்களுக்கு அந்தந்த வருஷத்தில் இன்கம் ஃப்ரம் அதர் சோர்ஸஸில் போட்டு அதுக்கு நீங்கள் டேக்ஸ் கட்டி தான் ஆகணும். அதே மாதிரி நீங்கள் விற்கிறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், விற்கும் பொழுது இது விற்கும் பொழுது எப்போனா உடனே விற்க முடியாது, 3 வருஷம் கழித்து தான் நீங்கள் விற்றாகணும். ஸோ இது எப்போதுமே இதுக்கு கேபிட்டல் கெயின் பார்த்தீங்க அப்படின்னா லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின் தான் வரும். ஸோ விற்கும் பொழுது, அதாவது ரெடீம் பண்ணும் பொழுது இதுக்கு நீங்கள் கேபிட்டல் கெயின் டேக்ஸ் கட்டி தான் ஆகணும். விற்கும் பொழுது 1,00,000 ரூபா வரைக்கும் என்ன பண்ணுவாங்க, அந்த கேபிட்டல் கெயின் வருது பார்த்திங்களா, லாபம், அது 1,00,000 ரூபா வரைக்கும் தான் உங்களுக்கு அதுக்கு வரி விதிக்க மாட்டாங்க. அதுக்கு மேலே போகும்போது பட்சத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா 10% நீங்கள் வருமான வரியை கேபிட்டல் கெயின் டேக்ஸ் கட்டணும், அதாவது நீங்கள் விற்கும் பொழுது. ஸோ இதுதான். இப்போ இதனுடைய நிறைகள் பார்த்தீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், இந்த இஎல்எஸ் ஸ்கீமில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இன்வெஸ்ட்மெண்ட் நம்ம எப்போதுமே எப்போ பண்ணுவோம், பெரும்பாலவங்க பண்ணுறது இயர் எண்டில் தான் பண்ணுவாங்க. ஸோ ஆனால் அப்படி இயர் எண்டில் பண்ணக்கூடாது. உங்களுக்கு லாஸ்ட் இயர் உங்களுக்கு எவ்வளோ டேக்ஸ் வருதுன்னு பார்க்கணும். பார்த்துட்டு அதில் என்ன பண்ணி மாதம் எவ்வளோ டேக்ஸ் கட்டுறீங்கன்னு பார்த்துட்டு என்ன பண்ணி நீங்கள் மாதம் அதில் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணினா தான் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இயர் எண்டில் நீங்கள் பண்ணிங்க அப்படின்னா அப்போ உங்களுக்கு பெரிய அமௌண்ட்டு வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அது உங்களுடைய மாத செலவுகளை சமாளிக்க முடியாது. ஸோ இது அந்த மாதிரி ஒரு இதில் இன்னொரு பெனிஃபிட் என்ன வச்சுக்கோங்களேன், இந்த இஎல்எஸ் ஸ்கீமை பொறுத்த நீங்கள் லம்சம் அமௌண்ட்டாகவும் கட்டலாம். அதாவது ஒரு வருஷத்தில் நீங்கள் எவ்வளோ கட்டி வாங்கலாம். அப்படி இல்லை சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராசஸ் சொல்கிறோம்ல, சிப்பில், அதில் ஒரு குறிப்பிட்ட இந்த முன்கூட்டியே நிர்ணயிக்கப்பட்ட ஒரு குறிப்பிட்ட தொகையை மாதம் கட்டி நீங்கள் என்ன பண்ணலாம், அதில் இந்த இஎல்எஸ் ஸ்கீம்லையும் நீங்கள் மியூச்சுவல் ஃபண்டு வாங்கிக்கலாம். இது வந்து ஒரு பெரிய அட்வான்டேஜ். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா, இதில் டிஸ்அட்வான்டேஜ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன், மிகப்பெரிய டிஸ்அட்வான்டேஜ் ஃபண்டு லாக் ஆகுது. இதில் நீங்கள் குறைஞ்சபட்சம் நீங்கள் 3 வருஷம் வச்சுருந்து தான் ஆகணும். ஸோ 3 வருஷத்துக்கு முன்னாடி இதை நீங்கள் ரிடீம் பண்ணவே முடியாது, அதாவது சேல் பண்ணவே முடியாது. ஸோ ஃபண்டு ஃபுல்லாக லாக் ஆகிடும். அதே மாதிரி இந்த 3 வருஷத்துக்குள்ளே உங்களுக்கு எமர்ஜென்சி ஃபண்டு தேவை அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம், தங்கத்தை எப்படி பேங்க்கில் வச்சு அடமானம் வச்சு லோன் வாங்குகிறோமோ அதே மாதிரி இந்த இஎல்எஸ்எஸை கொண்டு போய் நம்ம மியூச்சுவல் ஃபண்டை வச்சு நம்மளால் அந்த பணத்தை எதுவும் வாங்க முடியாது. ஸோ எமர்ஜென்சி ஃபண்டுக்கு நம்ம இதை யூஸ் பண்ணவும் முடியாது. ஆனால் வச்சுருந்து நீங்கள் லாங் டேர்மாக நீங்கள் சேல் பண்ணிங்க அப்படின்னா அப்போ வந்து உங்களுக்கு இது ஓரளவு பிரயோஜனமாக இருக்கும். இன்னொன்று 3 வருஷம்னு வச்சுக்கோங்களேன், அந்த 3 வருஷத்துக்கு எண்டுலேயே ரிடீம் பண்ணுறதுங்கிறது அவசியம்லாம் இருக்காது இதில்.
அது வந்து கண்டினியூஸாக நீங்கள் 10 வருஷம் அதே இதை வச்சுக்கலாம், 15 வருஷம், 20 வருஷம், அல்லது உங்களுக்கு எப்போ பணம் தேவைப்படுதோ அல்லது உங்களுக்கு எப்போ அந்த மியூச்சுவல் ஃபண்ட் ஸ்கீமில் நல்ல ரிட்டர்ன் கொடுக்குற மாதிரி இருக்கோ அப்போ நீங்கள் என்ன பண்ணலாம், அப்போ நீங்கள் அதை ரெடீம் பண்ணலாம். அது வரைக்கும் உங்களுக்கு ஃபண்டு லாக் ஆகி தான் இதில் இருக்கும் உங்களுக்கு. ஸோ இந்த இஎல்எஸில் எப்படி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். யூடிஐ மியூச்சுவல் ஃபண்ட் இருக்குல்ல, அதில் பார்த்தீங்க அப்படின்னா இஎல்எஸ் ஸ்கீம் போட்டிருக்காங்க. ஐசிஐ ப்ரூடென்சியல் பார்த்தீங்க மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனினா அதுலேயும் இஎல்எஸ்எஸ் ஸ்கீமும் இருக்குது. ஸோ இந்த மாதிரி கம்பெனியில் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, அந்த கம்பெனி வெப்சைட்டுக்கே போய் பார்த்தீங்க அப்படின்னா அதில் எப்படி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம், நீங்கள் சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராசஸில் போகிறீங்களோ அல்லது லம்சம் அமௌண்ட் போகிறீங்களோ எப்படி இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படிங்கிறது உங்கள் கைட்லைன்ஸ் அதில் கொடுத்துருப்பாங்க. அல்லது என்ன பண்ணுவாங்க, அதில் ப்ரோக்கர் நிறைய பேர் இருப்பாங்க, உங்களுக்கு ஆத்தரைஸ்டு ஏஜென்ட்னு சொல்லுவாங்க. ஸோ அவங்கள நீங்கள் வந்து கான்டாக்ட் பண்ணலாம். அப்படி இல்லாட்டி நீங்களாக என்ன பண்ணலாம், இந்த சைட்டோட வெப்சைட்டுக்கு போய் ஆன்லைன் மூலமாக நீங்களாகவே இதில் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். மற்றவங்களுக்கு பிரயோஜனப்படும் அப்படின்னு நினச்சா மறக்காமல் இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள். இது மறக்காமல் என்னோடய வீடியோ வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது வரைக்கும் பொறுமையாக என்னோடய வீடியோ பார்த்ததுக்கு நன்றி.